10 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் சென்னை குரோம்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாதை பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ரயில்வே சுரங்கப்பாதை இல்லாததால் குரோம்பேட்டை மக்கள் சந்திக்கும் துன்பங்கள் குறித்து அவர்களிடம் எமது செய்தியாளர் மனோகர் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். தற்போது நாம் இருப்பது குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை ரயில் நிலையம் அருகே இருக்கிறோம். அதாவது ரயில் நிலையத்தை சந்த காலத்தை கடப்பதற்காக இந்த சுரங்கப்பாதை பணியானது 10 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. ஆனால் தற்போது வரை அந்த பணிகள் முடிவடையவில்லை. இதனால் இதனை கடந்து செல்லக்கூடிய ராதாநகர் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகுந்த இன்னலுக்குள்ள ஆளாகின்றனர். அதனைத் தொடர்ந்து தற்போது இவர்கள் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதை குறித்து இவர்களிடம் கேட்போம் நாமும். ஐயா வணக்கம் ஐயா, என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு? ஏன் இந்த பணிகள் இவ்வளவு முடிவடைஇல்லை? இது சம்பந்தமா அதிகாரிகளை தொடர்பு கொண்டீங்களா? என்ன மாதிரி இதனால நீங்க கஷ்டங்கள் உங்களுக்கு நேரிடுது? சார், இது 2010 நடைபெற ஒரு சுரங்கப்பாதை பணி. அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக ஆண்டுகள் சுரங்கப்பாதை பணி நடைபெறதுக்கு இந்த ராதாநகர் சுரங்கப்பாதை தான் உதாரணம். அது இன்னும் எப்ப முடிப்பாங்கன்னு தெரியல. இன்னி வரைக்கும் 15 வருடம் ஆச்சுங்க. ஒரு பொது இந்த கிழக்கு பகுதியில பாத்தீங்கன்னா 3 லட்சம் மக்கள் இருக்காங்க. காலேஜ் இருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. இந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் நிறைய இருக்காங்க. இவங்க இப்ப எல்லாருமே இந்த பகுதிக்கு, மேற்கு பகுதிக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்டி ரோடு இந்த பகுதியை தான் அவங்க யூஸ் பண்றாங்க, அந்த பாலம் இருக்கிறதுனால. இதுல ஒரு சுரங்கப்பாதையை, ஒழுங்கான கரெக்டான சுரங்கப்பாதையை அமைச்சு கொடுத்திருந்தாங்கன்னா பெருமளவு டிராபிக் ஜாமோ மற்றதுவோ அந்த ஆர்டி ரோடுல தவிர்க்கப்பட்டிருக்கும். இந்த சுரங்கப்பாதையில நாங்க கேட்கறது ஒரு அடிப்படை வசதிகள் தான். அந்த ஜிஎஸ்டி சாலையில இருந்து படிக்கட்டு, ரயில் நிலையத்தில் உள்ளாக செல்வதற்கு ஒரு படிக்கட்டு அமைச்சு கொடுக்கணும். அதுக்கு உண்டான நிதியும் நிலமும் ஒதுக்கப்பட்டு விட்டது. ஆனா அது ஏன் பண்றதுக்கு அவங்க இதுவரைக்கும் நடவடிக்கையே எடுக்கலங்கிறது. இது சம்பந்தமா பல முறை ரயில்வே அதிகாரிகளிடமும் தமிழக அரசிடமும் சம்பந்தப்பட்ட மற்ற நிர்வாகத்திடமும் மனுக்கள் கொடுத்தும் இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த கடிதம், மனு கொடுத்தது கூட ஒரு ஒப்புதல் கடிதம் கூட எங்களுக்கு இது வரைக்கும் கொடுக்கல. எந்த விதமான எப்ப நடக்கும் நடக்காது அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கூட அவங்க இது வரைக்கும் கொடுக்கல. மர்மமாவே இருக்கு அந்த பகுதி என்ன பண்ண போறாங்கன்ட்டு. இதுக்கு நிதி இல்லைன்னு சொல்ல முடியாது, நிலம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ல ஏற்கனவே திட்டம் வகுக்கப்பட்ட திட்டம். அது இது ஏன் செயல்படுத்தாம இருக்காங்கிறது தான் எங்களுக்கு புரியல. அதனோட முன்னோட்டமா தான் இணைப்பு மையம் பல வருடங்களாக போராடிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் இங்க நடத்திருக்கோம். சார், ஏன் ஏற்காடு போடல, ஏன் நடைபெறலன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு தான் நீங்க கேட்கணுங்க. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமா இந்த சுரங்கப்பாதை பணி நடக்குது. இதுல ஏற்கனவே தலைவர் சொன்ன மாதிரி ஒரு சுரங்கப்பாதையில இருந்து ரயில்வே நடைமுறைக்கு போவதற்கு, படிக்கட்டுகள் அமைப்பதற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதுக்கான பட்ஜெட் ஒரிஜினல் பட்ஜெட்ல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு தனியான நிதியோ தனியான இடமோ தேவையில்லாத ஒரு சூழ்நிலையிலும் இந்த படிக்கட்டு ஏன் அமைக்கப்படவில்லை என்பது எங்களுக்கு புரியாத மர்மமாக இருக்கிறது. இது குறித்து ரயில்வே ஜிஎம் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மற்ற அதிகாரிகள், ஹைவேஸ் எல்லாரையும் பார்த்து நாங்க பலமுறை கடிதங்கள் கொடுத்து வலியுறுத்தி இருக்கிறோம். இதுவரையில அதுக்கு தொடங்கப்பட அந்த படிக்கட்டை எழும்புவதற்கான எந்த முயற்சியும் நடைபெறவில்லை என்பதற்காக தான் இந்த போராட்டத்தை நாங்க அட்லீஸ்ட் ஊடகங்கள் வழியாகவாவது இந்த செய்தி போனால் அது நடைபெறும் என்ற ஒரு நம்பிக்கையாக அதுக்காக நாங்க செய்கிறோம். ஒருவேளை இந்த படிக்கட்டில் அமைக்கப்படாமல் இந்த சுரங்கப்பாதை திறக்கப்படும் என்று சொன்னால் மறுபடியும் பொதுமக்கள் தண்டவாளத்தை கடந்துதான் நடைமுறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதன் காரணமாக ஏற்கனவே பழையபடி முன்பெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 30 பேர் தண்டவாளத்தை அடிப்படை செத்தாங்க. அதே நிலைதான் மறுபடியும் தொடரும். அதாவது இவர்கள் போறது போல, அதாவது அடிப்படை தேவைகளில் ஒன்றான இந்த தண்டவாளத்தை கடக்கக்கூடிய இந்த சுரங்கப்பாதை பணிகள் விரைவாக முடிக்க வேண்டும். அதே போல துறை சார்ந்த அதிகாரிகள் கவனம் செலுத்தி இங்கு ஏற்படக்கூடிய இந்த உயிர் பலியை தடுக்க வேண்டும் என்பது இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக குரோம்பேட்டையிலிருந்து மனோகரன்.